அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே ஒரு புதிய விடயத்தை பார்க்க போகிறோம். அதாவது இது கல்வி சார்ந்த ஒரு விடயம். நீங்கள் ஓ லெவல் ஏ லெவல் படித்து முடிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், அல்லது ஏதாவது டிப்ளமா முடிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கான ஒரு கற்கனறி ஒன்றது ஒரு விடயத்தை தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். இதில் மிக முக்கியமாக இருக்கிற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், வவுனியா பல்கலைக்கழகம் இலங்கை இருந்து உங்களுக்கான கல்விக்கான ஒரு கற்கனறி ஆரம்பிக்கப்பட போகுது. அது தொடர்பான விடயம் தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். இது பார்த்தா டிஸ்டன்ஸ் ஸ்டடீஸ் இந்த அடிப்படையில் அந்த சென்டருக்குள்ளால் உங்களுக்கான ஆரம்ப பிள்ளை பருவ கல்வி டிப்ளமா கற்கிணறு 2025-26 ஆண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட போகுது. அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்குது. இந்த விண்ணப்பத்துக்கான தகமையை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் காப்பதோர் உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்திருக்கிறோட காப்பதோர் சாதாரண பரீட்சை, அதாவது ஓ லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மற்றும் கணிதத்தில் நீங்கள் திறமைச்சித்தி சி பாஸ் இருக்குமா இருந்தால், அல்லது நீங்கள் NVQ லெவலில் 4 NVQ 4 கம்ப்ளீட் பண்ணியிருக்கிற ஒரு ஆளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில், அதே மாதிரி அது இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சாதாரண தரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் கணிதத்தில் திறமை சித்தி, அதாவது சி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 6 பாடங்கள் குறைந்தது பாஸ் பண்ணி இருக்கணும். அதோட முன்பள்ளி கற்பித்தலில் அதாவது நேசரியில் நீங்கள் டீச் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் இந்த கற்கிணறிக்கு உங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். அதாவது நேசரிக்கான கல்வி டிப்ளமா கற்கிணறி தான் 2025-26 ஆண்டுக்கான வகுப்புகள் தற்பொழுது அதற்கான ஆட்சேர்ப்புகள் இடம்பெறப் போகுது. இதற்கான வயதில் 50 வயதுக்கு குறைவானவர்களை அனைவரும் விண்ணப்பிக்க முடியும். இந்த கற்கிணறியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது 15 மாதங்களுக்கான கற்கிணறியாகவும் வார இறுதி நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் கற்கிணறி இடம்பெறும். மொத்த கற்கிணறிக்கான கட்டணமாக ரூபாய் 60,000 அறவிடப்படுவதுடன் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறதுக்கு நீங்கள் 500 ரூபாய் பே பண்ண வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, அல்லது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான கற்கிணறிக்கான ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் உங்களுடைய திறமையின் அடிப்படையில் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வழங்கவும் இந்த வவுனியா பல்கலைக்கழகம் தற்பொழுது தயாராக இருக்கிறது. இதற்கான தெரிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுத்து பரீட்சை, அதாவது லாங்குவேஜ் டெஸ்ட் நடக்கும், அதே மாதிரி ஐக்யூ டெஸ்ட் நடக்கும், அதே மாதிரி நேசரியில் கற்பித்தலுக்கான அனுபவம் இருக்கும்னு சொன்னால் அதோரமான கேள்விகளும் உங்களுக்கு கேட்கப்படும். இதில் நீங்கள் சித்தி அடைதல் மூலம் இந்த கற்கிணறிக்குள்ள உங்களை உள்வாங்கிறதுக்கு நடவடிக்கை நம்புகிறது. இதற்கான விண்ணப்பத்தினை, இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் www.eau.ac.lk என்ற வெப்சைட்டின் மூலம் நீங்கள் நுழைய மூலம், அதாவது வவுனியா பல்கலைக்கழகத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்துக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பதன் மூலம் உங்களுக்கான தரவிறக்கங்களை நீங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்துடன் இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி ரூபாய் 500 ரூபாயை வவுனியா பல்கலைக்கழகம் மக்கள் வங்கி வவுனியா கிளையில் வைப்பு செய்வதன் மூலம் அதற்கான கணக்கிலக்கம் இங்கே தரப்பட்டிருக்குது. இந்த கணக்கிலக்கத்தில் நீங்கள் வைப்பு செய்வதன் மூலம் உங்களுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நீங்கள் அங்கே ஒன்று நீங்கள் நேரடியாக சப்மிட் பண்ணலாம், அல்லது நீங்கள் இமெயில் பண்ண முடியும். அதில் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், மிக முக்கியமாக நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், இது ஆரம்ப பிள்ளை பருவ கல்வி டிப்ளமா கற்கிணறு 2025-26 மென்ஷன் பண்ணியே நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷனை போஸ்ட் பண்ணும்போது கட்டாயம் இதை மென்ஷன் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே சந்தர்ப்பத்தில் பேங்க்கில் பணத்தை வைப்பிச்சது, அதாவது பேங்க்கில் கேஷ் டிபாசிட் பண்ணுறது மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னு சொன்னால் ATMல டிபாசிட் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்குது. இதற்கான விண்ணப்ப முடிவு தேதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 14/3/2025 ஆண்டில் முடிவடையும்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இதற்கான அப்ளிகேஷன் கால் பண்ணுறதுக்கு பப்ளிசிட் பண்ணியிருக்கணும். ஸோ முடிந்தளவு நீங்கள் யார் யாருக்கு இது பயனடையும் அவர்களுக்கு இதை பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதன் மூலம் நீங்கள் முடிந்தால் உங்களுக்கான கற்கை அதாவது டீச்சிங் கோர்ஸை இங்கே நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான வழிமுறை இருக்குது. மேலதிக தகவலுக்கு நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். வவுனியாவுடைய பல்கலைக்கழகத்தினுடைய அகாடமிக் கோஆர்டினேட்டரை நீங்கள் கண்டக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல் இன்றைக்கு நான் உங்களுக்கு வழங்குறது. ஸோ கல்வி தொடர்பான இன்னும் பல்வேறுபட்ட விடயங்கள் எதிர்காலத்தில் வழங்குறதுக்கு SSL விளக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலம் புதிய வீடியோக்கள் புதிய விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இணைந்திருந்தவர்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.